ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு மங்களூர் பஜ்ஜி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், அது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கப்பால் தயிரை விட்டுக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதையும் போட்டுக்கிறேன். இது 1.5 கப்பு மைதா. நம்ம எந்த கப்பால் தயிர் எடுத்தோமோ அந்த கப்பால் 1.5 கப்பு மைதா. இது அப்பப்போ நம்ம பார்த்து கலந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு போட்டுக்கலாம். இப்போ இந்த மைதாவை ஒரு பாதி போட்டுக்கிறேன். இதில் தேவையான உப்பு, 3/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா வச்சுருக்கேன், அதுவும் போட்டு விடுறேன். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை கலந்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் கூட மைதா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த ஜீராத்தை போட்டு விடலாம். தேங்காய் பல்லாக கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு விடுறேன். பச்சை மிளகா, கருகாப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக எடுத்து எண்ணெயும் நல்லா சுட்டுடுத்து சிம்மிலேயே வச்சு தான் நம்ம போடணும். இல்லாட்டினா வேகம் வெந்து போயிடும், உள்ளே வேகாது. அப்புறம் அதனால சிம்மிலேயே நம்ம போடலாம். நம்ம இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். சிம்மிலேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ இது பொன்னிறமாக வந்துட்டு இருக்கு. இப்போ எடுத்து விடலாம் நம்ம. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்த ஏடு போடும் போது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம போட்டு விடலாம். இப்போ காய ஆரம்பிச்சுட்டு போட்டு விடுறேன். இது நல்லா வந்துடுத்து எடுத்து விடுறேன். மங்களூர் பஜ்ஜி ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. மங்களூர் பஜ்ஜி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது சட்னியோட தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காயத்ரி சிவராம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.